Jump. Smile everybody. ஹலோ, நாங்கள் திருத்தணிக்கு வந்திருக்கோம் முருகரை பார்க்க. இன்னைக்கு சஷ்டி. இன்னைக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு நில்லுங்க. ஸ்பெஷல் நில்லுங்க. இதுவே கூட்டம் ஜாஸ்தி இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்கே வ்ளாக்ஸ். நம்ம மலேசியாவிலேருந்து வந்திருக்க கஸ்டமரை கூப்பிட்டுட்டு ஆறுபடை வீடு டூர் ட்ரிப் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி முருகர் கோயில். ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து சாமியை சேர்ந்து தரிசிக்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மலேசியாவிலேருந்து வந்திருந்த கஸ்டமரை சென்னையில் பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம டெம்போ ட்ராவலரில் கூட்டிகிட்டு இப்போ திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். அவங்க ஃப்ளைட்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்த வழியெல்லாம் நல்ல வியூஸை பார்த்துக்கிட்டு பச்சை பசேல்னு காட்சிகள், கோயிலுக்கு வரும்போது ஒலிச்ச முருகா முருகா பாடல், இவை எல்லாமே அவங்க மனசாக ஆனந்து இருந்திருக்கும். மலேசியாவிலேருந்து இந்த பயணத்துக்காக பல விரதம் இருந்து அதை விரதத்தின் நிறைவாக இந்த ஒரு புனித தரிசனம் இருக்கும்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். வாங்க நம்மளும் அவங்களோட சேர்ந்து பயணிக்கலாம். முருகன் பெருமான் தமிழர்களுக்கு ரொம்பவே நெருக்கமான தெய்வம். எங்கே போனாலும் வெட்டிவேல் முருகன் என்று ஒலி வரும். அவருக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. வேலவன், ஆறுமுகன், குமாரசுவாமி, சுப்பிரமணியன், சரவணபவன் என்று. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆறுமுகன் என்றால் ஆறுமுகமுடையவர், சரவணபவன் என்றால் சரவண பொய்கையில் பிறந்தவர். அவரோட பிறப்பு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அசுரர்கள் உலகையே அச்சுறுத்துறப்போ சிவபெருமான் 3வது கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிவந்தது. அந்த தீப்பொறிகள் கங்கையாலே சரவண பொய்கையில் போய் சேர்ந்தது. அங்கே அந்த 6 தீப்பொறிகள் 6 அழகான குழந்தைகளாக மாறின. கார்த்திகை பெண்கள் அவங்களை வளர்த்தாங்க. பிறகு பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் அணைத்த போது அவை ஒன்று சேர்ந்து ஆறுமுகன் முருகன் ஆனார். முருகனோட முக்கிய சின்னம் வேல். அந்த வேல் பாவங்களை அழிக்கும், பக்தர்களை காப்பாற்றும், ஞானம் தரும் சின்னம். அந்த வேலால் தான் அவர் அசுரர்களை அழித்து உலகுக்கு சாந்தியை கொடுத்தார். முருகனின் மிகப்பெரிய போராட்டம் சூரபத்மனை எதிர்த்து நடந்தது. அந்த போரில் முருகன் பெருமான் வெற்றி பெற்று சூரபத்மனை அழித்தார். ஆனால் அந்த சூரபத்மனையை மன்னிச்சு அவனை தனது வாகனமா கொடியா மாற்றினாரே, அதுதான் முருகனின் கருணை. அதனால தான் இன்றைக்கு அவர் மயிலில் அமர்ந்திருப்பார். அவர் கொடி சேவலாக இருக்கும். அவருக்கு 2 திருமணங்கள் நடந்தது. தேவசேனை தேவர்களின் பிரதிநிதி மற்றும் வள்ளி மனிதர்களின் பிரதிநிதி. இதனால முருகன் பெருமான் தெய்வீக அன்பையும் உலகியலான அன்பையும் சமநிலைப்படுத்துபவர். அதனால தான் அவர் எல்லா மனிதர்களோடும் கனெக்ட் ஆகிறார்.
இதுவே கூட்டம் ஜாஸ்தி இருக்கு. வீடியோ Video. Smile everybody. ஹலோ, நாங்கள் திருத்தணிக்கு வந்திருக்கோம் முருகரை பார்க்க. இன்னைக்கு ஆனா சஷ்டி. இன்னைக்கு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு நில்லுங்க. ஸ்பெஷல் நில்லுங்க. முருகனின் அறுபடை வீடுகளில் 5வது பதிதான் திருத்தணி. சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் மலைமேல் இருக்கும் இந்த கோவில் ரொம்ப பவர்ஃபுல். புராணம் சொல்லுது, தாரகாசுரனை வென்ற பின் முருகன் பெருமான் ரொம்ப கோபத்தில் இருந்தார். அந்த கோபம் குறைந்து மன அமைதி அடைந்த இடம்தான் திருத்தணி. அதனால தான் இங்கே சாமி பேர் சாந்தி தரும் தணிகைவேல். அதாவது சாமியை தரிசனம் பண்ணினா நமக்குள்ளே இருந்த கோபம் குறையும், மனசு கால்மாகிடும், குடும்பத்தில் ஒற்றுமை வரும். மற்றொரு ஸ்டோரி ஞானப்பழம் சம்பவம். சிவபெருமான் கொடுத்த பழத்தை கணேசன் பெற்றது. அதுக்காக முருகன் கோபம் பண்ணி இந்த மலையை ஏறி அமர்ந்தாராம். அப்போ பார்வதி தேவியும் வந்து சாந்தி அளிச்சாராம். இதனால இங்க தரிசனம் பண்றவர்களுக்கு ஞானம், மன அமைதி கிடைக்கும் என்று நம்புறாங்க. சில புராணங்களில் முருகன் பெருமான் வள்ளியோடு வாழ்ந்த இடம் திருத்தணிதான் என்று சொல்லப்படுது. அதனால திருமண வாழ்வில் சந்தோஷம் வேண்டும், ஒற்றுமை வேண்டும் என்று பல தம்பதியரும் திருமணமாகாத இளைஞர்களும் இங்கு வந்து வேண்டுகிறாங்க. திருத்தணி கோவிலுக்கு ஸ்டெப்ஸ் ஏறி போகலாம். 365 படிகள் இருக்கு. ஒவ்வொரு நாளையும் குறிக்கிறது. மக்கள் படி ஏறும்போது முருகா முருகான்னு கூப்பிடுவாங்க. அந்த ஒலி ஃபுல் எக்கோ ஆகும். அந்த வைபுக்கு தனி சந்தோஷம்தான். படிகள் ஏற முடியாதவர்களுக்கு ரோடு வழியாக காரும் டெம்போ டிராவலரும்லே மேலே போகலாம். மேலே போனதும் ராஜகோபுரம் கண்களுக்கு தெரியும் போதே ஆனந்தம் வரும். கோவிலுக்குள் சென்றதும் முருகன் பெருமான் வேலோடு சிரிப்போட அருள் புரிவார். அருகில் வள்ளியும் தேவசேனையும் இருப்பாங்க. அந்த முகம் ஒரு முறை பார்த்தாலே மனசு கால்மாகிடும். போட்டோ எடுறா. அப்படின்னு இல்லைங்க, ஃபோட்டோ எடுத்துகிற ஒரு ஃபோட்டோ எடுத்துகிறேன். நில்லுங்க எல்லாம் ஒன்றா நில்லுங்க நில்லுங்க. இங்கே 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 கேமரா எங்கே தேடுறோம்? யாரை தேடுறீங்க? யாரை தேடுறீங்க? ஓ புரியல. பேர் கோடி பேர் வந்துருப்பாங்க.
திருத்தணி முருகன் கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் 5வது பதி. சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு அழகான மலைமேல் அமைந்துள்ளது. திருத்தணி என்ற சொல் திரு புனிதம் பிளஸ் தனி அமைதி எனும் பொருளில் உருவானது. அதாவது அமைதி தரும் புனித இடம் என்று பொருள். இதன் அடிப்படை கருத்தே இங்கு தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு மனக்கோபம் குறையும், மன அமைதி கிடைக்கும் என்பதே. புராணங்களில் பல கதைகள் சொல்லப்படுகின்றன. தாரகாசுரனை வென்ற பின் முருகன் பெருமான் மிகுந்த கோபத்துடன் இருந்தார். அந்த கோபம் அடங்கி சாந்தியும் அமைதியும் பெற்ற இடம்தான் இந்த திருத்தணி. அதனால் இவர் சாந்தி தரும் தணிகைவேலன் என அழைக்கப்படுகிறார். சிவபெருமான் வழங்கிய ஞானப்பழத்தை கணேசன் பெற்றதில் விரக்தி அடைந்த முருகன் இந்த மலையை ஏறி அமர்ந்ததாகவும் அப்போது பார்வதி தேவியின் அருளால் சாந்தி அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் இங்கு தரிசனம் செய்யும் பக்தர்களுக்கு ஞானம், மன அமைதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. மேலும் சில புராணங்களில் முருகன் பெருமான் வள்ளியோடு வாழ்ந்த இடம் இதுவும் தான் என கூறப்படுவதால் திருமண வாழ்வில் மகிழ்ச்சி, ஒற்றுமை வேண்டி தம்பதியரும் இளைஞர்களும் இங்கு வருகிறார்கள். விஷ்ணுவின் அவதாரமான ராமபிரான் இராவணனை வென்ற பின் பாவநிவர்த்திக்காக இங்கு வந்து சாமியை வணங்கினார் என்பதும் ஒரு சிறப்பு கதை. திருத்தணி மலை பசுமையும் அமைதியும் சூழ்ந்தது. மலையடிவாரத்திலிருந்து மேலே செல்ல 365 படிகள் உள்ளன. அவை ஆண்டின் ஒவ்வொரு நாளையும் குறிக்கும். பக்தர்கள் ஒவ்வொரு படியையும் ஏறும்போது முருகா முருகா என முழங்குவார்கள். அந்த ஒலி மலை முழுவதும் எதிரொலித்து ஆன்மீக ஆனந்தத்தை தரும். மூத்தவர்களுக்கு ஸ்டெப்ஸ் ஏற சிரமம் என்றால் வண்டியில் மேலே போகும் வசதியும் உள்ளது. மேலே சென்றவுடன் ராஜகோபுரம், சோழர், பாண்டியர், விஜயநகரர் காலத்து அழகான மண்டபங்கள், சிற்பங்கள், சித்திரங்கள் கண்களை கவர்கின்றன. கல்வெட்டுக்கள் கூறுவது சோழ மன்னர்கள் கோவிலுக்கு நிலங்களையும் தானங்களையும் அளித்துள்ளனர். பாண்டிய மன்னர்கள் மண்டபங்களை கட்டியுள்ளனர். விஜயநகர நாயக்கர் காலத்தில் கோவில் பெரும் விரிவுபடுத்தப்பட்டது. பல சிற்பங்கள் அந்த காலத்திலிருந்து வந்தவை. சன்னதியில் முருகன் பெருமான் வேலோடு சிரிப்பு முகத்தோடு அருள் புரிகிறார். அருகில் வள்ளியும் தேவசேனையும் இருக்கின்றனர். விநாயகர் சன்னதி, சிவலிங்கமும் வளாகத்துக்குள் உள்ளன. தினசரி கலா சந்தி, உச்சிகாலா, சயாரச்சை பூஜைகள் மிகுந்த பக்தியுடன் நடைபெறுகின்றன. அப்போதெல்லாம் மணி ஓசை, நாதஸ்வரம் இசை, தீபாராதனை ஆகியவை பக்தர்களின் உள்ளத்தை பரவசப்படுத்துகின்றன. திருத்தணியில் ஆண்டு முழுவதும் பண்டிகைகள் கிராண்டா நடைபெறுகின்றன. தைப்பூசம் அன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கவாடி எடுத்து சென்று வழிபடுவார்கள். கிரவுட், டிவோஷன், இசை அனைத்தும் சேர்ந்து ஒரு ஆன்மீக கடல் போல் இருக்கும். ஸ்கந்த சஷ்டியில் சூரசம்ஹாரம் எனாக்ட் செய்யப்படும். அதை காண மக்கள் பெருங்கூட்டம் திரளுவர். வெற்றிவேல் முருகன் என்ற முழக்கம் முழு மலைக்கும் எதிரொலிக்கும். பங்குனி உத்திரம் நாளில் முருகனின் திருமண திருவிழா நடைபெறும். கோவில் முழுக்க விளக்கு விழா, தேர் விழா கிராண்டா நடக்கும். இதோடு கார்த்திகை தீபம், சித்திரை பெருவிழா, ஆவணி மாத ஸ்பெஷல் உற்சவம் போன்றவை அனைத்தும் சிறப்புடன் நடைபெறுகின்றன. திருத்தணியில் வழங்கப்படும் பிரசாதம் பஞ்சாமிர்தம், வாழை, பேரிச்சம், பால், நெய், தேன், பஞ்ச சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்படும். சுவை தனித்துவமானது. சாப்பிட்டவுடன் மனமும் உடலும் ஆன்மீக நிறைவோடு நிரம்பும். பழமையான காலத்திலிருந்தே பஞ்சாமிர்தம் வெள்ளி பாத்திரங்களில் சேமிக்கப்பட்டு பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. இன்றும் அந்த மரபு தொடர்கிறது. பக்தர்கள் நம்புவது இங்கு தரிசனம் செய்தால் மனக்கோபம் குறையும், மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை வரும், திருமண வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படும், பிள்ளை பேர் கிடைக்கும், வியாபாரம் மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும், நோய்கள் குறையும். இதனால் இந்தியா முழுவதில் இருந்தும் மட்டுமல்லாமல் மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வந்து தரிசனம் செய்கிறார்கள். பல பக்தர்கள் தங்கள் அனுபவத்தில் சாமியை ஒருமுறை பார்த்தாலே உள்ளம் முழுக்க ஆனந்தம் நிரம்புகிறது, சாமியின் சிரிப்பு எல்லா கவலையையும் மறக்க வைக்கிறது என்று கூறுகின்றனர். இலக்கிய ஆதாரங்களிலும் திருத்தணி முக்கியமான இடம் பெற்றுள்ளது. அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் திருத்தணிகையில் வாழும் முருகனே என்று பாடியுள்ளார். பல பாடல்களில் திருத்தணியின் மலை, சன்னதி, பக்தி ஆகியவை வர்ணிக்கப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களிலும் முருகன் மலைப்பகுதிகளில் வாழும் வேலனாகவும்,
தமிழ் மக்களின் குலதெய்வமாகவும் வர்ணிக்கப்பட்டுள்ளார். சோழர், பாண்டியர், விஜயநகர அரசர்கள், நாயக்கர்கள் எல்லோரும் கோவிலுக்கு நன்கொடைகள் அளித்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. இதனால் இந்த தலம் 1000 ஆண்டுகளாக தமிழ் மக்களின் ஆன்மீக, கலாச்சார, இலக்கிய வாழ்வோடு இணைந்திருப்பதை உறுதி செய்கிறது. அது ஒயிட் கலர் நடத்துவாங்க, ஒயிட் கலர் பெயிண்ட்ல நடத்துவாங்க. சுடாது. This one. Jual 10 rupiah. Ah, 10 rupiah suruh. 10 rupiah suruh. Ah, gitu. Hah? Hello. Ah, padat வந்துட்டு இருக்கோம். வந்துட்டு. பார்க்கலாம் வருங்க வரேன். என்னது கோவா? வேணாம் வாங்க, உங்களுக்கு செட் ஆகாது. எவ்வளோக்கா? எவ்வளோ? மொத்தம் 8 பேர் இருக்காங்க. 8 பேர் கொடுங்க. ஒன்று 4 5 5 6 7. முருகன் பெருமான் தமிழர்களால செந்தமிழ் கடவுள்னு அழைக்கப்படுறாரு. ஏன் தெரியுமா? தமிழ் பண்பாட்டோடு, மொழியோடு, கலைகளோட, பக்தியோட ஏதோ ஒரு கனெக்ஷன் இல்லை, முழுக்கவே அவர் கனெக்ட் ஆகி இருக்கிறார். சங்க கால இலக்கியங்களிலேயே முருகன் பெருமான் பற்றி நிறைய வர்ணனைகள் இருக்கு. திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், குறுந்தொகை எல்லாத்துலேயும் முருகன் மலைவாழ் தெய்வம், வேட்டையாடும் கடவுள், தமிழ் மக்களின் குலதெய்வம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் முருகன் தமிழர்களோட வாழ்க்கையிலேயே ஒட்டி கிடக்கிறார். அவரோட வேல் அது ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை, தமிழர்களுக்கு அடையாளம். வெற்றிவேல் முருகன் முழங்காமல் எந்த விடாவும் முடியாது. அந்த வேல் தான் நமக்கு பாதுகாப்பு, வெற்றி, ஞானம், தைரியம் எல்லாத்தையும் சிம்பலைஸ் பண்ணுது. முருகனின் திருமணங்கள் கூட தமிழர் வாழ்க்கை தத்துவத்தையே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. தேவசேனை தெய்வீக அன்பின் சின்னம், வள்ளி இயற்கையின் அன்பின் சின்னம். இந்த 2 சேர்ந்துதான் தமிழர்கள் சொல்வது போல உலகியலும் தெய்வீகமும் பேலன்ஸ் ஆகணும் அர்த்தம். அடுத்து திருப்புகழ். அருணகிரிநாதர் பாடிய அந்த பாட்டு ஒவ்வொரு கோவிலிலும் இன்னும் ஒலிக்குது. முருகன் பற்றி பாடாமல் எந்த பஜனையும் எந்த கச்சேரியும் முடிவதில்லை. அதனால்தான் தமிழர் கலாச்சாரத்தில் முருகன் பாடல்கள், இசை, நடனம் எல்லாமே ஒன்றாக கலந்திருக்கு. தமிழர் வாழ்க்கையில் வழிபாட்டு வழக்கங்கள், கவ்வடி, பால்குடம், சஷ்டி விரதம் இதெல்லாம் முருகனை சுட்டித்தான் நடக்குது. ஒவ்வொரு ஊரிலும் முருகன் சன்னதி இருக்கும். அங்கே வருடாந்திர திருவிழா நடந்தால் அந்த ஊரே ஒன்றிணைந்து விடும். அதனால் முருகன் தமிழர்களுக்கு சமூக ஒற்றுமைக்கான சக்தி. முருகன் பெருமான் தமிழர்களுக்கு இளமைக்கான சின்னம். அவர் அழகானவரா, தைரியமானவரா, அறிவுள்ளவரா, அன்பானவரா இருக்கிறார். அதனால தான் நம்ம சொல்கிறோம், முருகன் ஷெஷ் அன்பு ப்ளஸ் ஞானம் ப்ளஸ் தைரியம் ப்ளஸ் வெற்றி. இப்போ மட்டும் இல்லை, வெளிநாடுகளுக்கு போன தமிழர்களும் முருகனை விட்டு வைக்கல. மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை,
மொரீஷியஸ், தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, எங்க பார்த்தாலும் முருகன் கோவில்கள் இருக்குது. தைப்பூசம், கவடி, பஜனை எல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல கூட கிராண்டா செலிப்ரேட் பண்றாங்க. அதனால முருகன் ஒரு கடவுள் மட்டும் இல்லை, தமிழர்களுக்கு உலகளாவிய அடையாளம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சுருக்கமாக சொன்னால் முருகன் பெருமான் தமிழர்களுக்கு ஒரு கடவுள் மட்டும் இல்லை, அவர் நம்ம அடையாளம், பண்பு, கலாச்சாரம், வாழ்க்கை தத்துவம் எல்லாமே. முருகா சரவண பவா. சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்மளோட vlog இங்கே முடிஞ்சுது. முழுக்க வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணின உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. உங்கள் அன்பு தான் நம்மளோட சக்தி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் அழுத்துங்க. அது ஒரு கிளிக்கு தான், ஆனால் அந்த கிளிக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன். அடுத்த நாள் வீடியோ எப்போ அப்லோட் பண்ணணும் என்று டிரைவ் பண்ணுறது. உங்கள் கருத்துக்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃபேவரட் பாட்டு என்ன? டெம்பிள் க்ரௌட் வைபா, பிரசாடம் டேஸ்டா, அல்லது ஹிஸ்ட்ரி நரேஷனா சொல்லுங்கள். அந்த ஃபீட்பேக் தான் நம்ம சேனலுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஐடியா கொடுக்குது. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, வாட்ஸ்அப் குழுக்கள், இன்ஸ்டா ஸ்டோரியில் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணினா தான் இந்த அனுபவம் இன்னும் பலருக்கு சேரும். நாம் ட்ராவல் பண்ணி ஷோ பண்ணுறது உங்கள் மூலம் தான் பெரிய ஆடியன்ஸ்க்கு சென்றடையுது. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்ன பண்ணிகிட்டே இருக்கீங்க? உடனே அந்த ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன்னா கிளிக் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணும் ஒவ்வொரு புதிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் நேராக வரும். மிஸ் ஆகாமல் என்ஜாய் பண்ண முடியும். உங்கள் சப்போர்ட் தான் நம்ம சேனலுக்கு உயிர். உங்கள் லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் எல்லாம் எங்களுக்கு அடுத்த நாள் கேமரா எடுத்துக்கணும்னு நினைக்க வைக்கிறோம் சக்தி. எப்பவும் நம்மளோட பக்கத்தில் ஃபேமிலி மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். MSK Vlogs உங்கள் சேனல் தான் உங்கள் அனுபவங்களையும் உங்கள் ட்ராவல் வைப்ஸையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. அடுத்த vlog இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்மளோட அறுபடை வீடு பயணம் தொடர்கிறது. அடுத்த இடம் சுவாமிமலை. அந்த vlogல உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் வெற்றிவேல் முருகன். முருகா சரவண பவா.